அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். 4 நாட்களாக ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். கர்நாடகாவிலே காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது எங்களுடைய முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மேகதாது அணை ஏன் கர்நாடக அரசு கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். சில இளையோர்கள் கர்நாடகாவில் அணை கட்டினால் கடலில் போகின்ற தண்ணீரை நாம் சேமிக்கலாம் என்றெல்லாம் ஒரு தப்பான புரிதல் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு காரணத்தால், அது மட்டுமல்ல, கர்நாடகா முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு DK சிவகுமார் அவர்கள் பொய்யான தகவல்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மேகதாது அணை குடிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் கட்டுகின்றோம் என்று திடீரென்று முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்ற காரணம், இவ்வளவு காலமாக மேகதாது அணை என்று சொன்ன கர்நாடக அரசு திடீரென்று இது குடிநீர் திட்டம் என்று மாற்றி சொல்கிறது. இதற்கு காரணம், குடிநீர் திட்டம் என்றால் ஏதோ ஒரு 2 TMC 3 TMC 5 TMC அணை கட்டுவாங்க, அவ்வளவுதான் தேவைப்படும் குடிநீருக்கு. ஆனால் 70 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டி இது பெங்களூர் குடிநீர் திட்டத்துக்காக நாங்க இந்த அணையை கட்டுறோம்னு சொல்றதுல நிச்சயமா அந்த காரணத்தை யாரும் ஏத்துக்க முடியாது. பெங்களூர் இருக்கிற மக்கள் இன்னைக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புல, அதுக்கு ஏற்ப உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புல பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் தேவை 4.75 TMC தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பெங்களூர் மக்களுக்கு இன்னும் தேவை 5 TMC. அந்த 5 TMC இருக்கிற அணையில எடுத்துக்கலாம். KRS அணை, கபினி, ஹேமாவதி, ஆரஞ்சு அணையில இருந்து அந்த 5 TMC யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனாலும் அதுக்கு தனியா ஒரு அணை கட்டி அதுல 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு, வன விலங்குகள்லாம் அழிச்சு, புலிகள், யானைகள், கரடி, இது போன்ற வன விலங்குகள்லாம் அது வாழ்விடங்கள்லாம் அழிச்சு ஒரு அணையை கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையா நாம் பார்க்கிறோம். நம்ம இதுல நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று இணைய வேண்டும், அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வரணும். இது மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசு உடைய அமைதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்புடையது இல்லை. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று கருத்து சொல்லணும். அதே வேளையில் தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுல ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார். மேகதாது நடுவர் மன்றம் உருவாக்கணும்னு ஒரு திருத்தம். அது தேவையற்றது. மேகதாது அணையே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துக்க போறோம்? மேகதாது நடுவர் மன்றம் 2வது ஸ்டெப். அது முதல் ஸ்டெப் மேகதாது அணை. அந்த அணையே நம்ம ஏத்துக்கூடாது. அடுத்து நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துக்க போறோம்? தமிழக அரசு சொல்ற காரணம் இது குடிநீர் திட்டம். அதை ஏத்துப்பீங்களா நீங்க? 70 TMC டேம கட்டிட்டு இது குடிநீர் திட்டம் யாராவது ஏத்துப்பாங்களா? தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை 93 TMC, அதுல முக்கால்வாசி பெரிய டேம் கட்டிட்டு இது குடிநீர் திட்டம்னு சொன்னா யாரை ஏத்துப்பாங்க? இந்த பொய்யெல்லாம் ஏத்துக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அதுல வனப்பகுதியில் 12,500 ஏக்கர் காடுகள் அழிக்கிறதுக்கு கர்நாடகாவில் இருக்கிற அத்துணை எக்காலஜிக்கல் என்வாயன்மெண்டலிஸ்ட் யாருமே அதை ஏத்துக்கல. அதில் இது கடுமையா எதிர்க்கணும். எதிர்த்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். காரணம், காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னை உட்பட குடிநீர் தேவைகளுக்கு மட்டும் இல்ல, விவசாயத்திற்கு எல்லாம் சேர்ந்து 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறந்திருக்கணும். குறுவை சாகுபடிக்கு திறக்கல. இன்னைக்கு கூட திறக்க முடியாத சூழல். இன்னைக்கு மேட்டூர் டேம்ல 40 TMC தண்ணி தான் இருக்கு. குடிக்கிறது மட்டும்தான் தண்ணி இருக்கு. அதனால இது டேம் மேகதாது டேம் கட்டுறதுக்கு முன்பாக இந்த நிலை இருக்குன்னா, மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிநீர் கூட நமக்கு கிடைக்காது. காங்கிரஸ் இது காங்கிரஸ் அமைச்சர்கள் பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. தமிழக அரசு தான் எடுக்கணும்.
அவங்க கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறாங்க. இது இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லலாம், அதெல்லாம் இல்ல. எல்லாம் சேர்ந்து இது பிரச்சனை, இது நம்முடைய பொது பிரச்சனை. அது அதே போன்ற இளைஞர்கள் இது ஏதோ எங்களுக்கு பாதிப்பு இல்ல, நாங்க சென்னையில வாழறோம், கன்னியாகுமரியில வாழறோம், கோயம்புத்தூர்ல வாழறோம், காவிரி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா காவிரி டெல்டா என்பது நமக்கு உணவளிக்கின்ற டெல்டா. காவிரி டெல்டால தண்ணி போலன்னா யாருக்குமே சோறு கிடைக்காது, உணவு கிடைக்காது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, நமக்கு உணவளிக்கின்ற பிரச்சனை இது. அதனால ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு நமக்கு வராது. பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால இந்த டேமை கட்ட விடக்கூடாது. எந்த எல்லைக்கு வேணா போகணும், டேமை கட்ட விடக்கூடாது. பேசும்போது குறிப்பிட்டீங்க ரீல்ஸ் போட்டு மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரீல்ஸ் போடுறது மூலமா என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன்? இந்த இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க. ஜல்லிக்கட்டு மத்திய அரசு தடை பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இங்க இளைஞர்கள் எல்லாம் எழுந்து வந்தாங்க, வீட்டு விட்டு எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்த இளைஞர்கள் எல்லாமே அவங்க யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கூட அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனாலும் வெளில வந்தாங்க. ஏன்னா நம்முடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், இப்படிலாம் அந்த எதிர்பார்ப்புல வந்தாங்க, அந்த உணர்வுல வந்தாங்க. ஆனா இதுல மேகதாது கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு, நாளை மறுநாள், வருங்கால சந்ததியினர் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் வில் பி அஃபெக்டட் இன் தமிழ்நாடு பை கர்நாடகா பில்டிங் மேகதாது டேம். அதனால அத்தனை பேரும் வழியில வரணும். வந்து ஒரு அழுத்தம் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு அழுத்தம் கொடுக்கும். நான் இப்போ இந்த மேகதாது பிரச்சனை டைவர்ட் பண்ண விரும்பல. நான் ஒரு யதார்த்தமா நான் சொல்றேன். அது ரீல்ஸ் 10 முறை சொல்லணுமா? யதார்த்தமா நான் சொல்றேன். நான் ஒரு சோசியல் மீடியா மூலமா ஆட்சி மாற்றம் நடக்குது தமிழ்நாட்டில். அதே சோசியல் மீடியா மூலமா ஒரு மேகதாது தடுத்து நிறுத்த முடியாதா? முடியும். அதுவும் அழுத்தம் கொடுக்கணும். எல்லாமே ஷேர் பண்ணலாம். இன்னமும் தொடர்ச்சியா சாதி ரீதியான கொலைகள் நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு கூறப்படுது சார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியிலும் மயிலாடுதுறையில பாருங்க 2 காதல் ஜோடிகளை கொண்டுட்டாங்கன்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. அது ஜாதி தான் குறிப்பிட்டு தான், ஜாதி காரணமாக தான் அது விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து முடிஞ்சவனே கருத்து சொல்றேன் சார். அதிமுக இருந்து தொடர்ச்சியா தமிழக அது அவங்க உட்கட்சி பிரச்சனை பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பல. நிச்சயமா இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமா தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன சட்ட ரீதியில் எதிர்கொள்வோம் என்று ஒரு முடிவெடுக்கணும். 2வது கூட்டம் கூட்டி பிரதமரை சந்திக்கணும். மத்தியில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர்கள் போன்ற அத்துணை அமைச்சர்களை சந்திச்சு அத்துணை கட்சி தலைவர்களோ, அத்துணை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு போய் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, பல வகையான வழக்குகளை போடணும். என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர், இக்கலாஜிக்கல் டிசாஸ்டர், பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர், இதெல்லாம் சேர்ந்து ஏன்னா மேகதாது பாத்தீங்கன்னா ஒரு 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு கொண்டு வர திட்டம். அது இதற்கு ஏற்ப பல வகையான வழக்குகள் போட்டு அதை தடுத்து நிறுத்தணும். அதனால அதுதான் என்னோட நோக்கம். அது புரியல. நான் கடந்த முறை முதலமைச்சரை சந்திச்ச நேரத்தில் இந்த மேகதாது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். டெல்லியில போய் அழுத்தம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதை தொடர்ந்து நம்ம சொல்லித்தான் இருக்க போறோம். அறிக்கை மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுற அழுத்தம்லாம் எத்தனையோ அழுத்தங்கள்லாம் கொடுத்து தான் வரோம் நாங்க.